தொடர்ந்து நம்ம ஈரான் இஸ்ரேலுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போது வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்த்துடலாம். நம்ம கடந்த வீடியோலயே சொன்னோம், சைனாவுடைய கப்பலை ஈரானுக்கு வரும்போது கரெக்டாக கடைசி நேரத்தில் அமெரிக்கா கைது பண்ணாங்கன்ட்டு. இன்னைக்கு சைனா கேட்டிருக்காங்க, எல்லா விதிகளையும் மீறிட்டே இருக்கீங்க, அப்புறம் எங்கிருந்து அமைதி வரும்? எப்போ பார்த்தாலும் நான் தான் போற நிறுத்தினேன்னு வேற சொல்லிக்கிறீங்க. இதுல வேற சமாதான புறாங்கிற மாதிரியும் உங்களுக்கு தான் நோபல் பிரைஸ் கொடுக்கும்னு சொல்றீங்களே, ஆனா எந்த விதிகளை நீங்க ஃபாலோ பண்ணிருக்கீங்க? எந்த நாட்டை தான் நீங்க நிம்மதியா விட்டுருக்கீங்க? சர்வதேசமே இப்ப நிம்மதி இல்லாம தான் இருந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சைனா அவங்களுடைய விரக்தியை காமிச்சிருக்காங்க. அடுத்து இப்ப இஸ்ரேல்ல ஒரு புது பிரச்சனை காலையில வந்துச்சு. முதல் தகவல் என்னன்னா, லெபனான்ல உள்ள நுழைஞ்ச இஸ்ரேல் ராணுவம் அங்கிருந்த இயேசு சிலையை உடைச்சிட்டாங்க அப்படின்ட்டு. உடனே இஸ்ரேல் இந்த பக்கம் என்ன சொன்னாங்கன்னா, நாங்களா உடைக்கல, எங்களுக்கும் அதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லை, எங்களுடைய ராணுவம் அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க, அதுவும் அங்க இருக்கிறவங்களே செஞ்சு எங்க மேல பழிய போடுறாங்க சொன்னாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா, இப்ப சாயங்காலம் வீடியோல ப்ரூஃபா கொடுத்து, இவரு தான் உங்களுடைய இஸ்ரேல் ராணுவத்தை சேர்ந்தவர், இவரு தான் உடைச்சிருக்கான்னு காமிச்சிட்டாங்க. காமிச்சதுக்கு பிறகு இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, நெத்தனியாவும் சரி, அங்க இருக்கக்கூடிய ஃபாரின் மினிஸ்டரும் சரி, இஸ்ரேல்ல இருந்து இதை நாங்க ஏத்துக்க மாட்டோம், அது எந்த நபரா இருந்தாலும் சரி நாங்க தண்டனை கொடுக்குறோம், இப்படி எல்லாம் இன்னொரு மதத்துடைய கலாச்சாரத்தை நம்ம நம்பிக்கையை நம்ம சீரழிக்கிற மாதிரி செய்யக்கூடாது அப்படி இப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க. உடனே அப்படியே மாற்றி பிளேட்டை திருப்பி போட்டு பேசி வச்சிருக்காங்க. ஆனால் ரெகுலராகவே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஜூஸ் இந்த 2 வருஷம் போர்லையுமே நம்ம பார்க்கும் போதே நிறைய இடத்துல சர்ச்சுகளும் தான் அடிக்கப்பட்டுச்சு, அங்க இருக்கக்கூடிய சிலைகளும் தான் உடைக்கப்பட்டுச்சு, அங்க இருக்கக்கூடிய மக்களும் தான் பாதிக்கப்பட்டாங்க. ஆனா அது வெளி உலகத்துக்கு தெரிய வந்துட்டா அவங்களுடைய ஆதரவை இழந்துருவோமே அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்தோட என்ன பண்ணியிருக்காங்க, உடனே நாங்க அந்த நபர் மேல ஆக்ஷன் எடுக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. ஆனா காலையிலேயே அவங்களுக்கு தெரியும் அந்த நபர் அதை செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அதை சப்போர்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் பேசிட்டு இப்ப என்ன பண்ணிருக்காங்க, மாத்தி பேசியிருக்காங்க. இதை இன்னைக்கு பலரும் என்ன பண்ணிருக்காங்க, ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. பாருங்க, எத்தனையோ பேர் நீங்க என்ன பண்றீங்க, கிறிஸ்துவர்கள் சப்போர்ட் பண்றீங்க, ஆனா கடைசியில பார்த்தா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வேற ரீசெண்டா என்ன சொன்னார் ட்ரம்ப், நான் தான் இயேசு கிறிஸ்துன்னு வேற சொல்லிட்டு இருந்தாரா. அவர் அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது இந்த சிலையவே போட்டு உடைச்சது அப்படிங்கிறது அமெரிக்கால இருந்துமே நிறைய எதிர்ப்புகள் வந்திருக்குது. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஈரானும் சரி, அதுக்கப்புறம் ஹவுதீஸும் சரி, 2 பேருமே வார்னிங் கொடுத்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப நாங்க ஹார்மோஸை மூடி இருக்கோம், அடுத்து நாங்க பாபல் மந்தலையும் மூட போறோம். ஏன்னா நீங்க என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு தடவை போர் கப்பலை அடிச்சிட்டீங்க, ஈரானுடைய கப்பலை தவிர மற்ற எல்லா கப்பலையும் அமுச்சு விட்டுலான்னு நினைக்கிறீங்க, அது நடக்காது, எங்களுடைய கப்பல் போகாட்டினா வேற எந்த கப்பலும் போகாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இதுல வேற இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னா, ஹவுதீஸ் அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய ஐடியால இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஈரானை தனியா போய் அடிச்சாதான் ஈரான் அடிக்க முடியும். ஆனா உடனே என்ன பண்றாங்க, ஈராக்ல இருந்து, ஹவுதீஸ்ல இருந்து, அதுக்கப்புறம் பார்த்தா லெபனான்ல இருந்துலாம் குரூப் சேர்ந்துடுறாங்க. அதனால இந்த குரூப்பை நம்ம என்ன பண்ணலாம், இன்னைக்கு அடிக்கலான்னு பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. ஹவுதீஸ் அதையும் சொல்றாங்க, நாங்க இப்பதான் கொஞ்சம் கடலை ஃப்ரீயா விட்டுருக்கோம், நீங்க அடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நாங்க முற்றுகையிட்டுருவோம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எந்த கப்பலும் இந்த பக்கம் வராது அந்த பக்கம் வராதுன்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணியிருக்காங்க. அப்படி நீங்க அடிச்சிட்டா எங்களுடைய ஏவுகணைகள் காத்து கொண்டுதான் இருக்குது, டெல் அவீவ் நோக்கி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஹவுதீஸுடைய தலைவர் சொல்லியிருக்காங்க. இது ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்களே போராட்டத்துல குதிச்சிருக்காங்க, போதும்பா எங்களை விட்டுருங்க, நீங்க போய் எங்கேயாவது அடிச்சுட்டு வரீங்க, உடனே அவங்க எங்களை அடிக்கிறாங்க, நாங்க போய் என்ன பண்றோம், பங்கருக்குள்ள தஞ்சம் அடைஞ்சிட்டு இருக்கோம், எங்களை நீங்க நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களான்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு எதிராக என்ன பண்ணிருக்காங்க, ஆர்ப்பாட்டத்துல இறங்கியிருக்காங்க. அதுவும் இப்ப ஹவுதீஸ் வேற மறுபடியும் அறிவிப்பு கொடுத்திருக்காங்களா, நீங்க அடிச்சா நாங்களும் திருப்பி அடிப்போம், டெல் அவீவை குறி வைப்போம், அதுக்கப்புறம் பாபல் மந்தலை இழுத்து மூடுவோம்னு சொன்னனால அது என்ன ஆயிருக்குன்னா, இப்ப இஸ்ரேலுக்கு அழுத்தமாக மக்கள் ஆர்ப்பாட்டத்துல இறங்கியிருக்காங்க. பாத்துக்கோங்க, இஸ்ரேல் மக்களே போதுங்கிறாங்க. ஆனா லெபனான்ல இருக்கக்கூடிய மக்களோ இல்ல ஈரான்ல இருக்கக்கூடிய மக்களோ கூட அவங்க கூட அந்த நாட்டோட நின்றுட்டு இருக்காங்க. ஆனா இஸ்ரேலால என்ன பண்ண முடியல, அந்த மாதிரிலாம் மக்களால போரெல்லாம் சகிச்சுக்க முடியாது. அவங்க பாட்டு இன்னொரு இடத்துக்கு வந்திருக்காங்க, அதை பிடிச்சிருக்காங்க, அங்க நிம்மதியா இருந்துட்டு போகணும் அப்படின்னு மட்டும் தான் பார்ப்பாங்க. பத்தாவதுக்கு அவங்களுடைய கவர்மெண்ட் இன்னும் சில இடத்த பிடிச்சிட்டு கொடுத்தாலும் அங்கேயும் நம்ம இருந்துக்கலாம். ஆனா சண்டையெல்லாம் போட முடியாது, சண்டை போடணும் அப்படின்னா இவங்க விட்டுட்டே கூட ஓடிடுவாங்களாட்டு இருக்கு நாட்டை. அந்த அளவுக்கு மக்கள் எல்லாம் இன்னைக்கு வீதிகளில் இறங்கி நெத்தனியாவுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க. இஸ்ரேல் மக்கள் தான் போர் வேணான்னு முதல்ல சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இஸ்ரேலுடைய பிரதமருக்கு போர் தேவைப்படுது. ஏன்னா அப்பதான் ஆட்சியை தக்க வச்சுக்கொள்ள முடியும். பொறுத்திருந்து பார்க்கலாம். இவங்க போய் ஹவுதீஸை தொட்டா அவங்களும் பதிலுக்கு இரவு நேரமா இருந்தாலும் நாங்க ரெடியா தான் இருக்க போறோம், உங்களுக்கு பதிலுக்கு அப்பவே தாக்குதலை கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் இப்ப முக்கியமான தகவல்.